இந்த அரோரா பொறுக்கி விஜய் சேதுபதி இருக்காம இருங்க. அரோரா பொறுக்கிறதுக்கு பலூனுக்காக அலையிறான் பார்த்தீங்களா பொம்பளை பொறுக்கி. இந்த விஜய் டிவி பொம்பளை பொறுக்கி இவங்கெல்லாம் அரோராவை வின் பண்ண வைக்கணும்னு ஒரு குரூப் தெரியுது பார்த்தீங்களா. இந்த 2K கிட்ஸுக்குன்னு பேரில் ஒரு புறம்போக்குங்க இருப்பாங்க பாருங்கள். அந்த பொம்பளை பொறுக்கி அரோராவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா, அவங்கள சொல்கிறேன். அவன் என்ன சொல்கிறான்னா டோனை கட் பண்ணுங்களாம். பிரவீன்ராஜை போட்டு அடித்து ஏன்டா கண்டஸ்டன்ஸு அங்கிட்டு உட்காந்துருக்காங்க. பொட்டி எடுக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ ட்ராமா பண்ணால் இந்த விக்ரமு, அவ்வளோ ட்ராமா பண்ணாங்க இவங்க. அரோரா பண்ணுச்சு, எல்லாம் பண்ணாங்க தானே. எல்லோரும் பார்த்துட்டாங்கடா, மக்கள் பார்த்துட்டாங்கடா. நீ பேசுகிறதுனால எப்பட்றா ஏடா ஈத்தரையாடா நீ எல்லாம். உன்னெல்லாம் யாரா ஷோவில் கொண்டு வந்தது? 75 கோடி கொடுத்து அது ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுக்கலாம் நீ. படம் இவனெல்லாம் எப்படி நீங்கள் ஹீரோ ஆக்கினாங்க? தெருப்பொறுக்கி அரோரா பொறுக்கி ஆகிட்டான். அதனால தான் இப்படி அலைகிறான். விக்ரமுக்கு என்னென்னு தெரில. எதுவும் வேறு யாரும் காசு கொடுத்து விக்ரமுக்கு ப்ரமோட் பண்ணுறாங்களா என்னென்னு தெரிலங்க. விக்ரம் ரொம்ப பேம்பரிங் பண்ணுறான். அப்படியே விக்ரம்ங்கிறான். விக்ரமை சொல்லிட்டா கோவம் வந்துடுது இவருக்கு. ஆமாம், நீ தான் அதை பெருசாக்கி விட்ட. வக்கரம்னு பேச ஆரம்பித்த பாரு சொன்ன வேர்டு அது பெருசாக்கி இப்போ நீ அவனே அசிங்கமாகிடுச்சில்ல அவனுக்கு. இப்போ எல்லோரும் வக்கரமாக போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க, ஒன்றை போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோமோக்கே ஒன்றை போட்டு கிழிக்கிறாங்க. அப்போ இந்த எபிசோடு வந்தால் நீ என்ன ஆவ? ஒன்றும் இல்லை, முடிஞ்சு போச்சு உனக்கு. அதான் உன்னோட ஆட்டத்தை முடிக்க போகிறேன். என் கதையை ஓடி போயிட்டுன்னு வச்சுக்க. பிக் பாஸ் விட்டு அடுத்த வருஷம் வேறு ஹோஸ்ட் வச்சு பண்ணிக்கலாம். ஓடி போயிட்டினா கமல் ஓடினார். பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டு கமல் ஓடினார். இப்போ நீ இந்த ஷோவில் ஃபேவர் பண்ணி பல பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து எல்லோரையும் வெளியே அனுப்பிட்டீங்க. காணாமத்து போயிட்டான், பாரு போயிட்டா, கமருதன் போயிட்டான், எல்லாம் போயிட்டாங்க. இந்த நியாயத்தை உள்ளே கேட்டால் உனக்கு எரியுதோ? கடைசியில் சாண்ட்ராவையும் தூக்கினாங்க பார்த்தியா? தூக்க வச்சா இல்லை வியானா, உனக்கு பாட கட்டிட்டா வியானா. பிரவீன்ராஜ் முடிச்சு விட்டாங்க அதே. ஆனால் பிரவீன்ராஜ் அந்த மிரட்டுற யாரா நீ எல்லாம் கோமாளி. அந்த பக்கம் வியானா அடித்து அடி இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு உனக்கு. உன்னை வச்சு சமாதி கட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். போட அந்த மாதிரி. இப்போ குறும்படமா? ஏண்டா உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் குறும்படம் போடுறது ஒரு துப்பு இல்லை, ஒருத்தனும் இல்லை. ரெட் கார்டு கொடுக்கும்போது குடும்பம் போடுறது துப்பு இல்லை. எதுக்கு தாண்டா அப்புறம் போடுறது? புரியலையடா எனக்கு. எல்லோரையும் பேம்பர் பண்ணி 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 கொண்டு வந்துட்டீங்க. இன்னமும் உட்காந்து விக்ரமுக்கு பேம்பரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் இவர் ஹியூமானிட்டிலாம் உங்களுக்கு தெரியலையா? ஹியூமானிட்டியை பற்றி ஹியூமானிட்டியா யாருங்க இவங்களா கோமாளி? அப்புறம் எதுக்கு பிக் பாஸ் ஷோ நடத்துறீங்களா? கேவலம். எல்லோரும் கண்ணாடி கொடுத்தா மட்டும் நீ நல்ல ஒன்று இது பண்ணிடுவாங்களா? உனக்கு செலவு வச்சுருவாங்களா? போகிற கண்டஸ்டன்ஸுக்கெலாம் கண்ணாடி கொடுத்தா நீ உனக்கு செலவு வச்சுருவாங்க. மாமா டிவி சொல்கிறத கேட்குறிய? வெக்கங்கட்டு மானங்கட்டு போய் கேட்குறிய? காலி துப்ப போகிறாங்கடா. உன் படம் ஓடணும்டா உனக்கு. உன் மேலே இவ்வளோ நெகட்டிவிட்டி எடுத்துக்கிட்டாடா அந்த சீசனை விட்டு போவ. 75 கோடி அந்த பிச்சை காசு வச்சுக்கிட்டு ஓடுவியா நீ? உனக்கு இன்னும் நீ பெரிய ஹீரோ ஆகணும்னு, சிவகார்த்திகேயன் அளவுக்குலாம் வரணும்னு உனக்கு அறிவு இல்லை. உன்னோட 25வது படத்தை பாரு, சிவகார்த்திகேயனோட 25வது படத்தை பாரு. அப்போ தெரியும் உன்னோட வக்கர புத்தி என்னன்னு. கடைசியில் நீ தான் வக்கரமாக இருக்க. பொண்டாட்டி, அதாவது ஃப்ரெண்டோட பொண்டாட்டியை திட்டா கோவம் வந்துடும். அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துருவேன். அவங்கள பற்றி பேசுனா உடனே வியானம் அடிப்பேன், பிரவீன்ராஜ் அடிப்பேன். அப்படின்னா என்ன புரியலையா? மிரட்டுற அவங்கள போய். ஏன்டா மிரட்டுற விஜய் சேதுபதி? லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். குறும்படம் போடுறாங்க. என்னென்னா இந்த பாக்ஸ் எடுக்க வச்சதுக்கு வியானா சொல்லுது ஒரு கில்ட் இல்லை, அவங்களே பிளான் பண்ணி எடுக்க வச்சுட்டு கில்ட்டே இல்லாமல் சக்கசமாக சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லுது. அதை குறும்படத்தில் போடுறாங்க. அப்புறம் பிரவீன்ராஜ் சொல்லுவான் தெரியுமா, அதாவது சபரி முகத்தில் நான் ஃப்ரீ ஸ்பேஸை பார்த்தேன், எல்லாரோட ரியாக்ஷன்ஸையும் பார்த்துட்டேன்னு சொல்லிகிட்டு இருப்பான். கெமிக்கிட்டையும் இவர்கிட்டையும் திவ்யாட்டையும். அதை எடுத்து போடுறாங்க. அவன் கேட்குறான், அவன் இல்லை சார் இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறான் பிரவீன்ராஜ். அவர் ஒரு கண்டஸ்டண்ட்டு, அவங்க ஃபேஸில் உள்ள ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு, ஃப்ரீஸ் ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு, ஃப்ரீஸ் ஃபேஸ் இருந்துச்சுன்னு சொன்னதில் என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்குறான். காரி துப்புறான் விஜய் சேதுபதியை. சொல்கிறான் இந்த டோனை கட் பண்ணுங்களாம். டேய் உன்னை யாரும், நீ யாரும் அவ்வளோ பெரிய ஆளாடா நீ? கோமாளி பையில நீ என்ன அஜித்தா, விஜயா, ரஜினியா, கமலா? நீ சிவகார்த்திகேயனே தாண்ட முடியல. உனக்கெல்லாம் என்ன மரியாதை? காரி துப்புறாங்க. முதல்ல ஹோஸ்ட்டுன்னு வச்சுங்க, எல்லா கண்டஸ்டன்ஸையும் முதல்ல மரியாதை கொடுக்கணும். உனக்கு பிடிச்சவங்களை இது பண்ணிக்கிட்டு பலூனை அமுக்கிறதுக்கு பலூன் பதியை கொண்டு அவள் கேட்குறா. அன்றைக்கி நீ என்ன படிப்பீங்க, நல்லா படிப்பீங்களாம்மா அப்படின்னு கேட்குறான். இல்லை சார் நான் ரொமான்ஸ் புக்கு தான் சார் படிப்பேன். ஓ அதில் என்ன இருக்குது, நல்லா படிங்க, கெத்தாக சுற்றுங்க அப்படிங்கிறான். அவள் கூட ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு உனக்கு இந்த எச்சப்பொழப்பு தேவையாடா? உன் பொண்டாட்டி காரி துப்ப மாட்டா? என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்க நீ, அது மட்டும் வெளியே தெரியுது நல்லா.
இவனெல்லாம் போய் பார்க்காதீங்க, அடித்து துரத்தி விடுங்க. படத்துக்கெல்லாம் போகாதீங்க. அவனும் ஹோஸ்ட் பண்ணுறான் பாருங்க, பரதேசி மாதிரி கேவலமாக இருக்காங்க. அவன் பேர் அவனே கெடுத்துக்கிறான், விஜய் சேதுபதி. முடிச்சுக்க போகிறான் கதையை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.